ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ சவுதி அரேபியாவில் ஒர்க் லைஃப் ஸ்டைலை குறித்து பார்க்க போகிறோம். நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒர்க்குக்கு போகிறது, நம்ம பஸ்ஸில் இருந்து ட்ராவல் பண்ணுறது, சைட்டில் என்னென்ன ஒர்க் நடக்குங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சொன்னாங்க, நீங்கள் வீடியோ ஷார்ட் ஆட்டு போட்டு ஒரு லாங் வீடியோ போடுங்க. அப்போ என்னன்னா, சரி நண்பர்களே, அப்போ நம்ம ஒரு லாங் வீடியோட்டு போவோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே போவோம். பெரிய லிஃப்ட்டுக்குள்ளே இருந்து நம்ம 3rd ஃப்ளோர்லையாக இருக்கோம். நம்ம கீழே இறங்கி வெளியே வந்து நம்ம பஸ்ஸுக்காக நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் நண்பர்களே. இதான் நம்ம கேம்புலேருந்து அவுட் போயிட்டுருக்கோம். நம்ம கேம்போட அவுட்டர் ஏரியா. நம்ம இப்போ பஸ்ஸு உள்ளே வந்து இருக்க முடியாதனால நம்ம பஸ் அவுட் சைடு வந்துருக்கு. நம்ம பஸ்ஸில் ஏறி நம்ம ட்ராவல் போவோம். ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ சைட்டுக்கு போகக்கூடிய இடத்தெல்லாம் நீங்கள் கண்டு ரசிங்க. இது நம்ம சைட்டில் இருந்துட்டு நம்ம கேம்பில் இருந்து நம்ம சைட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகக்கூடிய ரஸ்தா வழி ரோடு நம்ம இது போகக்கூடியது. நம்ம நண்பர்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் அங்கே இருந்துட்டு ஒரு வீடியோ கிளியராட்டு போட மாட்டேங்கிற, சின்ன வீடியோட்டு போடுறியா, 2 மினிட் 3 மினிட்டு 1 மினிட் வீடியோ போடுறியான்னாங்க. அப்போ எல்லா நண்பர்களுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம ஒரு சின்ன வீடியோவில் பெரிய வீடியோட்டு நம்ம போடுறோம். எல்லாம் மொத்த டீட்டெயிலும் போடுறோம். நான் வீடியோ போட்டாச்சு, இனி பார்க்க வேண்டியது நீங்கள் சொன்னீங்க வீடியோ போடுறேன், இனி பார்க்க வேண்டியது உங்களோட இதுதான். பெரிய வீடியோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காரியம் இல்லை. நீங்கள் தான் சொன்னீங்க லாங் வீடியோ போடுங்க, சவுதி அரேபியாவில் உள்ள ஒர்க்கில் குறித்து எங்களுக்கு போடுங்க, உங்கள் சைட்டில் ஒர்க் எப்படி நடக்குதுன்னு காணிங்கன்னு எல்லாம் நம்ம வீடியோட்டு போடுறோம். எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் நண்பர்களே. அந்த வீடியோ எல்லாம், அந்த தரையெல்லாம் புல்லெல்லாம் வச்ச இடங்கள்லாம். இந்த ரோடெல்லாம் 120 கிலோமீட்டர் ஸ்பீடு மினிமம். அவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும். நான் வீடியோ காட்டி தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அன்சேஃபாக தான் போகுது. வீடியோக்காக நான் திறந்தேன். நான் இடையில கொஞ்சம் எடிட் பண்ணி தான் போடுறேன். மொத்தம் லாங்குங்க நேரம் ஒரு 1/2 hour கிட்ட நம்ம ட்ராவல் வரோம். அதனால் நம்ம ரொம்ப போடலை. இது இந்த கடல் தண்ணியை, உப்பு தண்ணியை நமக்கு நல்லா குடி தண்ணியாட்டு மாற்றக்கூடிய ஏரியா. இந்த தண்ணி தான் கடல்லேருந்து வருவில்ல, இதை தான் சுத்திகரித்து ஃபில்டர் பண்ணி எடுத்து நமக்கு குடிக்க தருவாங்க. அந்த பிளான்டெல்லாம் அங்கே தான் இருக்குது. நம்ம அதெல்லாம் ரொம்ப வீடியோ எடுக்க முடியாது. அதனால் மேக்ஸிமம் நமக்கு எதை நமக்கு பிரச்சனை வராத உள்ள அளவில் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். இதுலேயும் பிரச்சனை தான், வேறு வழி இல்லை. நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு செக் போஸ்ட் உண்டு. அப்போ செக் போஸ்ட்டு வந்தோன்னா நமக்கு வீடியோலாம் எடுக்க முடியாது. நம்ம அதனால் அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணுவோம். நண்பர்களே, நம்ம வீடியோவை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 135 வீடியோ போட்டிருக்கு. எல்லாம் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணி விட்டுருங்க. இது நாங்கள் அந்த நம்ம செக் போஸ்ட்டுன்னு சொன்னோம்ல, இதுதான் இது நம்ம வீடியோ அதுக்கு அங்கே எடுக்க முடியாது. இப்போ நம்ம ஒர்க்கர்லாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து இறங்கி நடந்து அந்த அங்கே தள்ளி இருக்கிற இடத்துல செக் பண்ணி அங்கே உள்ளே போய் அடுத்த பஸ்ஸு உள்ளே வரோம். அதுக்கப்புறம் நம்ம
அதுலேருந்து தான் ஏறி போக முடியும். அந்த இதை வீடியோட்டு போட முடியாது. அதனால தான் இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். சைட்டுக்கா பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம கடற்கரை இருக்குது. கடற்கரை சைடில் நடுவில் தான் நம்ம இந்த பேக் ஃபில்லிங் பண்ணி எடுத்து இது புதுசாட்டு உருவாக்குன இடம். இதில் தான் நம்ம ஒர்க்கு. இதுதான் நம்ம சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம இந்த சேஃப்டி மீட்டிங் எல்லாம் உண்டு காலையில். அப்போ சவுதி அரேபியாவில் இல்லை, மொத்தத்தில் வேர்ல்டில் எங்கே போனாலும் சேஃப்டி ஃபஸ்ட்டு தான். அதனால் நம்ம சேஃப்டி மீட்டிங் டூல் பாக்ஸ் மீட்டிங் வாங்க. அதை மீட்டிங் எல்லாருக்கும் சேஃப்டி எல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. நம்ம அதை அட்டன் பண்ணுறோம். எல்லாம் முடிச்சு எடுத்து தான் நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா சேஃப்டி ரூல்ஸை நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஒர்க்கில். அப்போ மேக்ஸிமம் நம்ம காலையில் நம்ம ஒர்க்கர்ஸ் நம்ம எல்லாமே கிளியராகிட்டு டிஸ்கஷன் பண்ணி என்ன ஒர்க் பண்ண போகிறோம் எல்லா டீட்டெயிலும் எல்லாருக்குள்ளும் கலந்து பேசிட்டு ஒரு பெர்மிட்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ண காலையிலேயே நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சேஃப்டி எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்காரு எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணாலும் இன்ஜுரி பண்ணதெல்லாம். ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ காலையில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம எக்ஸ்வேட்டர் பொக்லைன் போன்ல அது அங்கே ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நம்ம எல்லா டீட்டெயிலும் பார்ப்போம். ஒவ்வொன்றாட்டு பாருங்கள், வீடியோவாட்டு போடுறேன். நம்ம இப்போ பேக் கேமரா தான் வச்சுருக்கோம். அப்போ நம்ம ஒர்க்கர்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ எல்லாரும் ஒர்க் பண்ணதை பார்த்துட்டே இருங்க நண்பர்களே. இது இந்த எலக்ட்ரிக்கல் ட்ரெஞ்சுக்காக, எலக்ட்ரிக்கல் பைப் எல்லாம் ஒயர்லாம் போடுறதுக்காக எக்ஸ்வேஷன் பண்ணி அதை மண்ணெல்லாம் லெவல் பண்ணி இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது மொத்த ஏரியாவும் அதுதான். இந்த ஃபவுண்டேஷன்லாம் பண்ணியிருக்கிறது அந்த மிஷின் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. அப்போ நம்ம இந்த மணலெல்லாம் போட்டு எக்ஸ்வேஷன் பண்ணி கம்பேக்ஷன் பண்ணி மணலெல்லாம் போட்டு ஹாய் அப்போ இதெல்லாம் நம்ம ஒர்க்கர்ஸ் தான், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க தான். எல்லோரும் ஒரு ஹாய் சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க வீடியோ பார்த்துட்டு. அங்கே இருந்த தள்ளி இருந்துட்டு ஹாய் சொல்கிறாங்க. இதுதான் நம்ம ஒர்க்கு சைட்டு. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் லெங்க்த்து அப்படி ஸ்கொயரில் வரும். மொத்தத்தில் ரவுண்ட் அடித்தா ஒரு 4 கிலோமீட்டர் வரும். பெரிய சைட்டு. ஃபுல்லாக வீடியோவிட்டு எடுத்துருவானு தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர்கள்லாம் ஆசைப்பட்ட மாதிரி. இது லெங்க்த்தாக போகும். இந்த கேபிள் இந்த ஒயர் கனெக்ஷன் எடுப்போம்லாம் நம்ம அந்த இதிலேருந்தே இந்த மண்ணுக்குள்ளே தான் அது எல்லாம் போட்டு கவர் பண்ணி கொண்டு போகணும். இது மேலே வர்றது பைப் லைன். அது நம்ம அங்கே ப்ராஜெக்டுக்குள்ளது ஐலண்ட் கேஸுக்குள்ளே. நம்ம எக்ஸ்வேட்டர் இப்போ நமக்கு மேலே உள்ள ஸ்லோப்பெல்லாம் ரெடி பண்ணி மேலே உள்ள லெவல் பண்ணிகிட்ருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நம்ம பசங்களுக்கு ஹாய் சொல்லிடுங்க. அங்கேருந்து தள்ளி இருந்துட்டு நம்ம நண்பர் ஹாய் சொல்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. நம்ம சைட்டில் உள்ள ஒரு வீடியோவில் பார்த்து எடுத்து ரசிங்க. சவுதி அரேபியாவில் ஒர்க்கெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறது. இவ்வளோ பெரிய ஒர்க்கு தான் நடக்குது. நம்ம அந்த ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இதுவும் நமக்கு என்ன கேபிளெல்லாம் போட்டிருக்கு பாருங்க.
நம்ம இனி இந்த இடத்துலேருந்து நம்ம வேறு ஒவ்வொரு இடத்தாட்டு நம்ம பார்க்கக்காண்டி போவோம். இங்கே பைப் லைன் எல்லாம் இதெல்லாம் செட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கிளோடி பைய குனிஞ்சு போய் நம்ம அடுத்த ஏரியாவில் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம அடுத்த ஃபவுண்டேஷன் அந்த சப்போர்ட்டுக்காக காங்கிரீட் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனி எக்ஸ்வேஷன் பண்ணி நம்ம அந்த ஃபவுண்டேஷனை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். நம்ம இதெல்லாம் சாதனங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஏரியாக்கள். ரொம்ப லாங் ஏரியா, அதாவது நடந்து போனாலே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி ½ அன் ஹவர் ஆகும். சுற்றி கறங்கி நடக்கணும் ½ அன் ஹவர் 3/4 மணிக்கிட்ட ஆகும். அந்த அளவு பெரிய இடம். நம்மளால் முடிஞ்ச அளவு ஷார்ட்டாட்டு நம்ம போடுவோம். இருந்தாலும் நம்ம சைட்டில் எப்படியெல்லாம் இருக்குது, பிளெயின் ஏரியா எப்படி இருக்குது, மண்ணெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடம் எல்லாம் நீங்களும் பாருங்கள். நம்ம இப்போ பாட்டு ஏதாவது வச்சு விட்டா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும் பார்க்குறதுக்கு. வேறு வழி இல்லை, யூடியூப்பில் அது காப்பிரைட் வரும். அதனால் அது பாட்டெல்லாம் இப்போ வைக்க முடியலை. வேறு வழி இல்லை, நான் சொல்கிறத ஏதாவது கேளுங்க. முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச அளவு சைட்டில் உள்ளதை சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக அந்த ஃபவுண்டேஷன் சப்போர்ட்டுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். காங்கிரீட் பண்ணி கோட்டிங் பண்ணி, அதாவது வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் கீழே அந்த கொஞ்சம் டார்க் கலரில் தெரியுதுல்ல அது, அதாவது மண்ணுக்கு கீழே போகக்கூடியது, மேலே அப்பில் இருக்கிறது மண்ணுக்கு மேலே வரக்கூடியது. இதெல்லாம் பைப் லைன் ஒர்க்கு. இதான் நம்ம சைட்டில் உள்ள சேஃப்டி ஆஃபீஸர். ஹாய், ஒரு ஹாய் சொல்லிடுங்க நம்ம சேஃப்டி ஆஃபீஸருக்கும். என்ன அப்படி நடந்து போ நண்பர்களே, நடந்து போ. நம்ம இதுலேருந்து ஒரு வழியை நடந்துட்டு அதுக்கு ஒரு ரிட்டன் நம்ம லைவாட்டு போடுவோம். லைவ் மீன்ஸ் ஜஸ்ட் ஒன்று இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வர ஜஸ்ட் ஒன்று போயிட்டு அதுக்கு ஒரு நம்ம லைவாட்டு சவுண்டெல்லாம் அந்த காற்று சவுண்டுக்காக நான் அந்த இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா எடிட் பண்ணியிருக்கேன். எடிட் பண்ணி அந்த சவுண்ட் ரொம்ப இறைச்சலாக இருந்துன்னுட்டு எடிட் பண்ணியிருக்கேன். நம்ம இவ்வளோ இடமா பார்த்துட்டு ஷார்ட்கட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா லைவாட்டு போயிடுவோம். லைவாக போயிட்டு என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பிளேனாக இருக்கக்கூடிய இடம் தான். நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், எல்லா இடத்தையும் பார்ப்போம். இதெல்லாம் ஃபவுண்டேஷன் தான், எல்லாம் மண்ணுக்கீழே கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி தோண்டி எல்லாம் உள்ளே வச்சு ஃபவுண்டேஷன். இதுக்கு மேலே தான் பைப்பெல்லாம் இனி வந்து செட் பண்ணுவாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதெல்லாம் அங்கெல்லாம் நம்ம எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் மெட்டீரியல் எல்லாம். அது ஒரு எலக்ட்ரிக்கல் ரூமு. நம்ம அதாவது இங்கே உள்ள கேபிள் சர்க்குலேஷன் எல்லாம் அங்கே தான் போகும். இஎன்ஐ ஏரியான்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் ஏரியா. எல்லா கனெக்ஷன் அதில் தான் வரும். பேட்ரி சார்ஜர், ஸ்டேஷன் பேட்ரி, அப்படி எல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் வரக்கூடிய இடம் அந்த பக்கம்தான் இருக்குது. நம்ம அப்படியே நம்ம எல்லாம் பார்ப்போம் நண்பர்களே. இந்த இடத்துலலாம் எனவே பின்ன கொஞ்சம் சின்ன சின்ன ஃபவுண்டேஷன்கள் எல்லாம் வரும். நம்ம அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, அதனால் இதெல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. நம்ம இதெல்லாம் இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். அதெல்லாம் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண நம்ம ஒவ்வொரு நாளாட்டு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோட்டு போடுவோம். இது அந்த சைடில் நம்ம ஃபென்ஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம அதாவது அகர்த்தி அந்த கடல் 4 பக்கமும் கடல் தான். ஒரு நம்ம உள்ளே தான் நம்ம இது எக்ஸ்டென்ஷன் பண்ண இடம் தான். அந்த கடல் சைட்லேருந்து நமக்கு ஒரு ஆள் நடக்கிற வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணணும். அதாவது இது இந்த ஏரியாவுக்கு உள்ளே யாரும் வர முடியாத அளவில் தான் பண்ணுவாங்க. அதான் ஃபென்ஸ் ஒர்க்கு தெரியுதுல்ல, அதுக்கு அங்கே கடல். இங்கே வரக்கூடியவங்களும் அந்த கடலுக்கு போகாத அளவில் தான் இந்த ஒர்க் பண்ணுறாங்க. ஃபுல் செக்யூரிட்டி ஆடு. ரொம்ப லெங்க்த்து மக்களே.
நடந்து 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 கஷ்டம்தான். உங்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஏரியா இருக்குன்னு. இது கடற்கரை ஒட்டி, நம்ம கரை இல்லை, கடலுக்கு இதில் தான் நம்ம ஃபில் பண்ண கிடையாது. ஏற்கனவே அது ஒரு வேறு கான்ட்ராக்ட் பண்ணி அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு இந்த கேபிள் போடுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணி வச்சுருக்கு. நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாம் இன்ஸ்டால் எடுத்து பண்ணியிருக்கோம். இந்த சைடில் இருக்கிறதான் இந்த ஃபென்ஸ் ஒர்க்குங்கிறது. நம்ம ஊரில் வேலி கட்டுறது போல் இங்கே நான் கம்பியெல்லாம் விட்டுருக்கேன். இனி ஜாலியெல்லாம் இனி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஒர்க்கு நிறையா பாக்கி இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, எல்லாம் பார்ப்போம். அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த போஸ்ட்டுக்கு ஸ்ட்ராங்குக்கு கீழே நம்ம ஊரில் காங்கிரீட் போடுவோம்ல, கம்பி வச்சுட்டு, அதே போல் இங்கேயும் அந்த காங்கிரீட் போட்டு அந்த சைடில் அந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டு போல் கீழே இருந்து, அதாவது கீழே உள்ள வலை அங்கேயும் ஆடாமல் இருக்கைக்கு ஹுக்கு வச்சு காங்கிரீட் போட்டுருக்கு, ஒரு பீம் போல். இனி அந்த வலையை என்ன பண்ணுவோம்னாக்கி இந்த ஹுக்குலேயும் ஹோல்டு பண்ணி நம்ம கட்டுவோம், கம்பிலையும் கட்டுவோம், இந்த நெட்லையும் கட்டி அதை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக தான் இந்த கீழே உள்ள பீம் எல்லாம் கொடுத்துருக்கு. அப்போ இந்த பீம் காங்கிரீட்டு ஆல்ரெடி கொஞ்சம் பகுதி ஏரியாவில் ஒரு 25% முடிஞ்சிடுச்சு. அதை கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன ஹோல் காரியங்கள் இருக்க எல்லாம் ஃபினிஷிங் பண்ணுறாங்க. கிரைண்டர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபினிஷிங், இவ்வளோ இடம் நமக்கு ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்ச இடங்கள். இனி நம்ம நெட்டெல்லாம் கட்டக்கூடிய வேலை இதெல்லாம் நிறைய வேலை பாக்கியிருக்கு. அது நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாட்டு நம்ம எல்லாம் பார்க்கலாம். இதை அவங்க ஃபினிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம ஒர்க்கர்ஸ் 2 பேரும். இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம இந்த ஹுக்கு போல் இருக்குல்ல, அதில் தான் அந்த நெட்டை கனெக்ட் பண்ணி, அதாவது கீழே உள்ளது காற்று வந்தாலும் ஆடாமல் எடுக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக இது ஒரு பீம் போல் பண்ணியிருக்கு. நம்ம நண்பர்கள் பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று கேமரா தீட்டு வந்திருக்கு, எதுக்குன்னே தெரியலன்னிட்டு. ஓகே. ஹாய். அவர் ஹாய் சொல்லிடுங்க நண்பர்களே. இது அவ்வளோ மொத்தம் ஒர்க்கு தான் நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு சைடு 1 கிலோமீட்டர் வரும், 4 சைடும் வர நேரம் 4 கிலோமீட்டர் வரும். 3.something 4 கிட்டமிட்ட வரும். அதாவது 1 கிலோமீட்டர் ஒரு சைடில் ஒரு 100 மீட்ரு, ஒரு 85 கிலோமீட்டர் தான் குறைவாக இருக்கும். 920 பக்கத்தில் வரும். இது 4 சைடும் சுத்த நேரம் இந்த ஃபென்ஸ் ஒர்க்கை மட்டுமே கிட்டத்தட்ட 3.25 கிலோமீட்டர் கிட்டாட்ட வரும். நிறைய ஒர்க்கு பேலன்ஸ் இருக்கு. நீ பார்த்தாலே தெரியும், கடல் தான், மொத்தமே கடல் தான். இதெல்லாம் ரொம்ப வீடியோ எடுக்கக்கூடாது. நம்ம நண்பர்கள்லாம் சைட்டை போடுங்கன்னாங்க. சரி, நம்ம நண்பர்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் கேட்குறாங்க, சின்ன வீடியோ போட்டுட்ருக்கிறியா, மொத்தம் ஃபுல் வீடியோ ஆகிட்டு நீங்கள் ட்ராவலிங் சைட்டு இந்த விசிட் பண்ணுறது எல்லாம் போடுங்கன்னாங்க. அந்த ஒரு இதுக்காக நம்ம இவ்வளோ ரிஸ்க் பண்ணி வீடியோ போடுறோம். இதெல்லாம் நம்ம இன்னும் காங்கிரீட் முடியலை. அது காங்கிரீட்டுக்காக ஷட்டரிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இது சைடில் இருக்க மண்ணெல்லாம் இது பாப்கட்டும்பாங்க இங்கே சவுதி அரேபியாவில். அது லெவல் பண்ணிகிட்ருக்கு. அங்கே ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. எக்ஸ்வேட்டரில் ஹோல்டிங் ஒர்க்கு. இது சின்ன வண்டி, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வண்டியாக்காம். அதாவது எந்த இடத்துலையும் நின்று கறங்கி நம்ம ஒர்க் பண்ணுறது, இந்த லெவல் பண்ணுறது, பின்ன நமக்கு சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான வண்டி. நான் இங்கே பார்க்குறது நம்ம சர்வேரிங் ஒர்க் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இவங்க தான் லெவல் எல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க.
இங்கே கொஞ்சம் நல்ல வெயில் மக்களை இப்போ. அதனால தான் நான் கொடைக்கக்குள்ளே இருக்காருங்க. அப்போ அங்கே கொடை எல்லாம் வச்சுருக்கோம். கொஞ்சம் காற்று இருக்குது, கொஞ்சம் லைட்டாக காற்று இருக்குது. ஹாய் 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 நண்பர்களை ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் 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 ஒரு ஹாய் சொல்லிடுங்க. சரியா நண்பர்களே, அப்புறம் நம்ம இனி ஒரு ரிட்டன் ஒரு ரவுண்ட் அடிப்போம். எல்லாமே லைவாக பார்ப்போம். அதாவது நம்ம லைவ்லேயே வாய்ஸை கொடுக்கறது போல் அந்த காற்றெல்லாம் இறைச்சல் சவுண்டு எல்லாமே நம்ம கேட்குறோம். என்ன நடக்குங்கிறத ஒரு ரவுண்ட் அடித்து பார்ப்போம். ஓகே, 4 சைடும் நம்ம ரவுண்ட் அடித்து பார்ப்போம். ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம இனி ஒரு சைட்லேருந்து நடப்போம். நடந்து கஷ்டமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை, போட்டு தான் ஆகணும். மொத்தத்தில் நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்காகவும் சைட்டை ஃபுல்லாக சுற்றி என்னென்ன நடக்குங்கிறத லைவ் ஆட்டு நம்ம போட்டு விடுவோம். அதாவது நம்ம எடிட்டும் பண்ண வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். என்ன ஒர்க்கு நடக்கோ நம்ம அப்படியே பார்ப்போம். நீங்கள் பார்க்கலாம், அப்படியே உங்களுக்கு ஒர்க்கில் என்னென்ன நடக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்போ என்னென்ன இருக்குங்கிறது. ஓகே நண்பர்களே, வாங்க. இதெல்லாம் நம்ம சைட்டு தான், நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடம் தான் இது. இந்த ஃபென்ஸுக்காண்டி ஹோல் பண்ணி எடுத்துருக்க இடம். அப்போ இது கேபிளுக்காக வரக்கூடிய இடங்கள். இதெல்லாம் இந்த பைப் லைனு, நம்ம ஆயில் அண்ட் கேஸ் எல்லாம் போகக்கூடிய இடங்கள். சுற்றி நம்ம சைட்டில் என்னென்ன நடக்குங்கிறத அப்படி ஒரு லைவ் ஆட்டு அப்படி பார்ப்போம். அங்கெல்லாம் வேலை நடந்துட்டு தான் இருக்குது, எல்லாம் ஒவ்வொன்றாட்டு பார்ப்போம்.
இதுதான் இங்கே உள்ள மணல் நான் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கு. இந்த கேபிள் எல்லாம் போட்ட பிறகு அதுக்கு மேலே ஃபில் பண்ணுறதுக்காக. தட்டி இவ்வளோ நேரம் நம்ம ஒரு மூலைக்கு தான் வந்திருக்கோம். அது இங்கேருந்து அந்த சைடுக்கு போவோம். எவ்வளோ எல்லாம் இங்கே இருக்குன்னு பார்ப்போம். என்னெல்லாம் ஒர்க் நடக்கும்னு நம்ம லைவாக எல்லாமே காணிக்கிறோம். ஃபுல்லாக கடல் தான். கடலுக்கு நடுவில் தான் நம்ம வேலையே. சைடில் கடற்கரை சைடோடி தான் வேலை. இதெல்லாம் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உடல் டீட்டெயிலெலாம் இது சொல்லக்கூடாது. சைட்டில் ஒர்க்கில் உள்ளதுனால உடல் டீட்டெயில் சொல்லலை. பார்த்து தெரிஞ்சு எடுப்போம். இதெல்லாம் இந்த பைப் லைன் போகுதில்ல, இதுக்காண்டி ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம ஃபவுண்டேஷன் காங்கிரீட் போட்டு வச்சுருக்குது. இன்னும் மொத்த ஒர்க் முடியலை, இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இனி அதுக்காக உள்ள ஃபவுண்டேஷன் அவ்வளோ பாக்கி. இது காங்கிரீட் போட்டு வச்சுருக்கேன், இனி தான் ஃபினிஷிங் பண்ணணும்.
இப்போ செகண்ட் சைடில் உள்ள கார்னர்லேருந்து நமக்கு போயிட்டுருக்கோம். நடுவில் நிறைய ஒர்க் இருக்குது, அதில் நம்ம பையன் பார்ப்போம். மொத்தம் வீடியோவாட்டு போடுறேன். நம்ம நண்பர்கள்லாம் கேட்டிருக்கிறீங்க, சின்ன வீடியோவாட்டு போட்டுட்டீங்க கழிஞ்ச இது, கொஞ்சம் பெரிய வீடியோ வேணும், மொத்த டீட்டெயிலும் பார்ப்போம் நீங்கள் என்னென்ன வேலை பார்க்குறீங்கன்னு. இப்போ நம்ம நண்பர்களுக்காக மொத்த வீடியோ நம்ம என்னென்ன ஒர்க் நடக்குது, எந்தெந்த வேலை நடக்குது எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலை, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. நம்மளோட 2வது மூலை வந்திருக்கோம். இதில் அங்கெல்லாம் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இதில் நம்ம பக்கத்தில் போக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் அந்த ஏரியாவில் வீடியோவில் எடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் இந்த ஏரியாவே மொத்தத்தில் வீடியோ கூட எடுக்கக்கூடாது. நம்ம பின்ன நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர்கள்லாம் விரும்பி கேட்டனால ரிஸ்க் எடுத்து தான் அந்த வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக இங்கெல்லாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாது, ஒர்க்கெல்லாம் ஒரு பிளான்ட்னால, கடற்கரை சைடுனால. இருந்தாலையும் நம்ம நண்பர்கள்லாம் இது பண்ணால நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நம்ம ஒர்க்கு தான். எல்லாம் செட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. किधर जा रहा है? हाँ, नीचे कंपैक्शन हो गया, अभी सैंड लेवल कर रहा है. நம்ம இதில் வேலை நடந்துகிட்ருக்கு. அடுத்தது நம்ம இதில் கொஞ்சம் சின்ன வேலை நடந்துகிட்ருக்கு, அதையும் போய் பார்ப்போம். ஒரு ஆள் மட்டும் வேலை பார்த்துட்ருக்கு, அது என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் ரிப்பேரிங் ஒர்க் எல்லாம் நடக்கும், அதையும் பார்த்துட்டு நம்ம போவோம்.
रिपेयरिंग कर रहा है? ओके हाँ 11 पीस छोटा मोटा टूटा वो रिपेयरिंग कर रहा है. चलो ठीक है. இப்போ நம்ம 2வது சைடு முடிஞ்சு இப்போ 3வது சைடு போயிட்டுருக்கோம். வீடியோ லெங்க்த்தியாக வரோன்னு சொன்னேன் ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டையும். அப்போ அவங்க சொன்னாங்க எவ்வளோ லெங்க்த்து வீடியோ இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க சைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்னாங்க. சரி அப்போ நண்பர்களுக்கு நம்மளை பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நம்ம ஒர்க் பண்ண இடத்த ஃபுல்லும் நம்ம காமிச்சு கொடுத்துருவோன்னு தான் வீடியோ எடுக்கிறது. நான் இது தெரியுதா, இதெல்லாம் ரொம்ப வீடியோ எடுக்கக்கூடாது. இதை நம்ம எமர்ஜென்சி இங்கே ஏதாவது கேஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எமர்ஜென்சியில் போட் ஆக்காது இறங்கி நம்ம கடல் வழியாக நம்ம அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு சேஃபாக போகக்கூடிய இடம். அதில் வீடியோ எடுக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம நண்பர்களுக்காக ரிஸ்க் எடுத்து வீடியோ பண்ணுறேன். நிறைய வேலை நடக்கும். எல்லா வீடியோ எடுக்கணுனாலையும் ரொம்ப கஷ்டம்தான். சைட்டில் ஃபுல்லாக இதாலையும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் எவ்வளோ எடுக்க முடியுங்கிறத. இது என்ன ஒர்க்கு முடியலை, கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. எடிட் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். லைவாக என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் வீடியோட்டு போடுவேன். பார்க்க உங்களுக்கு போர் அடிக்கும், வேறு வழி இல்லை. உங்கள் ஆசைக்காக தான் போடுறேன். நீங்கள் தான் வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் தான் நம்மளை இந்த வீடியோவை ரீச் ஆக்க நீங்கள் தான் வழிவகுக்கணும். நம்ம நீங்கள் கேட்டேன்னு தான் எல்லாம் டீட்டெயிலும் போடுறோம். ரிஸ்க் எடுத்து தான் வீடியோ போடுறோம். இதெல்லாம் நம்ம ஒர்க்கு ஏதேசம் முடிஞ்ச ஒர்க்குகள். கேபிளெல்லாம் போட்டு மணலெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா ஒரு சைடு அங்கே பாக்கி இருக்குது. நம்ம 2.5 சைடு தான் வந்திருக்கோம். இன்னும் நிறையா பாக்கி இருக்குது. இதுவே போர் அடிச்சிடும் உங்களுக்கு இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறது. வேறு வழி இல்லை. எல்லா வீடியோவும் போடுங்கன்னு சொல்லிட்டீங்க. அதனால் நம்ம மொத்தம் கேட்சப்பை பண்ண தான் போகிறோம். மொத்தம் பண்ண முடியாது, ஒரு 60% நம்ம பண்ணும் முடிஞ்ச அளவு. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நாளாகிட்டு ஒர்க்கு ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு இந்த ஏரியாவில் நாங்கள் ஒர்க்கு வந்து. பேலன்ஸ் இருக்குது, இதுக்கு என்ன அப்ரூவல் ஆகலை, என்ன ஒர்க்குக்கு பெண்டிங்கில் இருக்குது. இதில் நல்ல மணல் காற்று நல்லா அடிக்கும். இப்போ அங்கே மணல் இப்போ பார்த்தீங்களா, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஏரியாகள். இதெல்லாம் வேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஏரியாகள் நம்ம எக்ஸேஷன் பண்ணது. இந்த காற்று அடித்து இந்த மணல்லாம் ஏதாவது ஒரு சைடு இப்படி கொண்டு ஒதுக்கி வைக்கும். இந்த ஏரியாவில் நாங்கள் ஒர்க் செய்து கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆச்சு. நாங்கள் அந்த ஏரியா இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் இனி அது முடிச்சுட்டு தான் அங்கே வரணும். இங்கே பாருங்கள், காற்றடிச்சு இது ஒரு ரஷ் ஷெல்ட்ரு. காற்றடிச்சு மணல்லாம் எப்படி கொண்டு வச்சுருக்கு பாருங்கள். 2 மாதம் இந்த ஏரியாவுக்கு ஒர்க்கு வரல, எல்லாம் எப்படி கொண்டு வச்சுருக்குன்னு பாருங்கள். இதான் நம்ம இங்கே வெளிநாட்டில் சவுதி அரேபியாவில் ரெஸ்ட் எடுக்கிற இடம். அதாவது நல்லா சூடாக இருந்தால் கஷ்டமாக இருந்தால் இதில் தான் போய் உட்காராது.
சைடில் க்ரீன் நெட் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே நண்பர்கள், நம்ம இதுலேருந்து இங்கே டேனிங் ஆயிரும். அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிரும். எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 2 hour ஆயிரம் மொத்தம் கறங்கணும்னா. நம்ம கொஞ்சம் ஷார்ட்கட்ல எல்லாம் முடிப்போம். இதெல்லாம் நம்ம அந்த சைடோடு வந்து தெரியுமா, அந்த கார்னரி தான். நம்ம இந்த ஷார்ட்கட்டில் போய் நம்ம விட்ட இடத்துல இருந்து அங்கே கண்டினியூ பண்ண போவோம். இதெல்லாம் எக்ஸ்கவேஷன் பண்ணி வச்சுருக்க இது மண்ணுகள். பேக் ஃபில்லிங் பண்ணணுன்னா அடுத்தது நம்ம தோண்டியிருக்க எல்லாம் பேக் ஃபில்லிங் பண்ணணுன்னா இதெல்லாம் நம்ம ஸ்க்ரீனில் நம்ம ஊரில் ஜாலியும் போங்களா, அதால் நம்ம இது பண்ணணும், ஸ்க்ரீன் பண்ணி தான் இதை பண்ண முடியும். என்ன பாருங்கள், அதுக்குள்ள இதுதான் நான் வச்சுருக்கோம். இதில் தான் ஸ்க்ரீன் பண்ணுறது. ஷவலை வந்து இதில் மண் எடுத்து போடும். இப்போ ஷவல் அங்கே ஒர்க் பிஸியாக இருக்கனால இப்போ இந்த வேலையை பண்ணி செய்யலை. இதெல்லாம் தான் மண்ணெல்லாம் இதே போல் ஸ்க்ரீன் பண்ணி என்ன போட்டிருக்கு பாருங்க. இப்படி இதை இனி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் அதிலெல்லாம் அந்த இதில் ஃபவுண்டேஷன்லாம் பேக் ஃபில்லிங் பண்ணுறது. கிட்டத்தட்ட இந்த வீடியோ போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்படி நம்ம வீடியோ எடுத்து போட்டோம்னா அதுக்காக இனி தான் கழிஞ்ச இடவுள்ள வீடியோவில் ஒரு சாங்கெல்லாம் செட் பண்ணேன். சாங்கெல்லாம் செட் பண்ணி வீடியோ போட்டேன். இப்போ நம்ம நண்பர்கள்லாம் இல்லை, அந்த காற்று அடிக்கிற சவுண்டு, அந்த எஃபெக்டு அது எல்லாம் நமக்கு வரட்டும் அப்படின்னாங்க. சரி அப்போ எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடின்னா வீடியோ போடுறதுக்கு நானும் ரெடி தாங்கிற போல. நான் ரெடி, நீங்கள் ரெடியா, நீங்கள் ரெடின்னா நானும் ரெடின்னே போல் நம்ம எல்லாம் ரெடி ஆயாச்சு. நம்ம தளபதி விஜய் பாட்டில் வந்தே போல் நான் ரெடி நீங்கள் ரெடியானே போல் இப்போ நான் ரெடி, நீங்கள் தான் பார்க்க ரெடி ஆகணும். நான் ரெடின்னு சொல்லியாச்சு. நடந்து மூச்சு தான் வாங்குது. ஆக்சுவலாக அந்த ஏரியாவில் வீடியோ எடுக்க விடாது நண்பர்களே. இந்த கடற்கரை சைடில் ஒர்க் பண்ணனால பண்ணக்கூடாது. நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபருக்காண்டி சின்ன ஒரு ரிஸ்க் இது வரைக்கும் எடுக்காமல் நம்ம இருந்தால் எப்படி? எல்லாரும் ஆசைப்பட்டாச்சு, அப்போ நம்ம அதை செய்யணும். இப்போ நம்ம அந்த சைடில் போயிட்டு வரனால தான் நமக்கு இந்த பிளெயின் ஏரியாவாட்டு இருக்குது. நம்ம இனி அந்த சைடுக்கு போயிடுவோம். லைவ் வீடியோவாட்டு தான் போடணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் நமக்கு இடையிட கால்கள் வரும், கட் ஆகும். அப்போ அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்காண்டி தான் சரி ஒரு வீடியோ ஆட்டம் எடுப்போம். இது கால் வந்தாலும் கட் பண்ணிடலாம். அப்போ எவ்வளோ தூரம் கால் வருதோ அவ்வளோ தூரம் வீடியோ ஆட்டம் எடுத்துருவோம். யாராவது கால் பண்ண உடனே நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணிடுவோம். வேணா கண்டினியூ பண்ணி ஒரு வீடியோ ஆட்டு போடலாம். எல்லாம் கடற்கரை தான், 4 பக்கம் கடற்கரை தான். நடுவில் இது ஃபில் பண்ணி எடுத்த இடங்கள். கடற்கரை உள்ள கிட்டத்தட்ட ஒரு 100 அடி ஹைட்லேயாவது கிளர்ந்தே மண் போட்டு காங்கிரீட்டில் போட்டு எடுத்து செட் பண்ணது. நான் சொன்னேன்ல, அந்த எமர்ஜென்சி போட்டுங்கிறது நம்ம அதுலேருந்து தான் டேன் ஆகணும்னா தெரியுது பாருங்க. அதுதான் அது நம்ம கூட வீடியோ பண்ண வேண்டாம். வேற நமக்கு ஒரு காலமும் வீடியோ பண்ணாத அளவுல அவங்க ஆக்கி விட்டுவிடுவாங்க. நம்ம ஆசை ஒரு யூடியூபர் ஆகணுங்கிறது தான்.
என்ன அதுலேயும் அவங்க வேட்டை வச்சுருவாங்க. நீங்கள் வேலை பார்க்க வந்தியா இங்கே நீ யூடியூபர் ஆக வந்தியான்னுட்டு. அதனால் நம்ம இதோடு நிறுத்திக்கிடுவோம், நமக்கு நல்லது. ஃபவுண்டேஷன்லாம் ரெடிமேடாட்டு பண்ணி வைக்கிறது, அங்கேருந்து நம்ம இப்போ தனியாக வச்சு இன்ஸ்டால் பண்ணுறதாங்க. கம்பெக்ஷன் பண்ணி ஃபவுண்டேஷன், இது கேமரா ஃபிட் பண்ணுறக்கூடியது, இது லைட் ஃபிட் பண்ணக்கூடியது. அப்படி லைனில் இருக்குது பாருங்கள், எல்லாமே லைட்டுக்குள்ளே தான் சுற்றி லைட் வரும். இது நமக்கு ஃபென்ஸு, இதுக்கு அங்கே நம்ம யாரும் போகக்கூடாது, அதுக்காட்டி இந்த ஃபென்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது பாருங்கள். இது லைட்டு, இது ஃபென்ஸ், இதுக்கு அங்கே நம்ம போக முடியாது. இப்போ போகலாம், பின்னாடி நம்ம போக முடியாது. ஒர்க்கெல்லாம் முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ண இருக்கு, நம்ம போக முடியாது. ஒரு கால் வருது யாரு. ஓகே ஓகே, ரொம்ப பிரச்சனை இல்லை. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் கழிச்சு அடித்தாலும் பிரச்சனை இல்லாத கால் தான். பாருங்க, இதிலெல்லாம் என்ன ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது, மெனி ஒன்னாட்டு தான் செய்ய முடியும். பாருங்க, மொத்தம் இந்த லைனில் தெரியுதா, அது மொத்தமே லைட்டுக்காண்டி வச்சுருக்குது. இந்த ரைட் சைடில் இருக்கிறது லைட்டுக்காகவும், லெஃப்ட் சைடு இருக்கிறது கேமராவுக்காகவும். கிட்டத்தட்ட 160 லைட்டு கிட்ட வரும் நம்ம சரௌண்டிங்கில். கேமரா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 80 கேமரா கிட்ட வரும். அதாவது 2 லைட்டுக்கு ஒரு கேமரா, அப்படி அந்த மாதிரி இதில் வரும். கேமராக்குள்ளதும் இது லைட்டுக்குள்ளதும். டீட்டெயிலாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இது மொத்த லெங்க்த்து பாருங்கள், இது எல்லாமே நமக்கு இந்த ஃபென்ஸுக்காக தான். இது சைடு சப்போர்ட்டு, இதெல்லாம் ஃபென்ஸுக்கு நமக்கு சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்கு. பாருங்க, இது மொத்தமே கடல் தான், மொத்தம் கடல் தான். நம்ம அந்த 3 சைடும் பார்த்தோம், எல்லாமே கடல் தான், இதுவும் கடல் தான். ஓகே நண்பர்களே, நமக்கு கால் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு இதோடி நம்ம இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுவோம். இல்லைன்னா அந்த ட்ராவலிங்கை சேர்த்து போட்டுருவோம், சரியா? நம்ம இதையும் போட்டுட்டு நம்ம ட்ராவலிங் வீடியோ கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம அதுக்குள்ள டீட்டெயிலையும் பார்ப்போம். இவ்வளோ தான் நம்ம சைடில் உள்ளது.
தெரியுதுல தூரத்தில். நம்ம மெயின் ரோடு கிட்ட வந்தாச்சு. ஓகே நண்பர்களே, அப்போ நம்ம சைட் ஒர்க் முடிஞ்சு நம்ம அப்போ ரூமுக்கு போகிறோம். போகக்கூடிய வீடியோ ஒன்று எடுத்துருவோம் தான். அந்த கேட்டில் நம்ம எடுக்க முடியாத காரணத்தினால நம்ம கேட்டு கழிஞ்சிட்டு உள்ள வீடியோ எடுப்போம். நம்ம இனி ரூமுக்கு போயிட்டுருப்போம். சவுதியில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த இடம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சப்பட்ட இடம்தான். சிக்னல் வந்திருக்கு. சிக்னலில் கொஞ்சம் வெயிட் பண்ணக்காண்டி வண்டி நிற்கிது. சிக்னல் திறந்தது தான் உண்டு. எவ்வளோ குயிக்காட்டு வண்டி போகுதுன்னு பார்த்துக்கிடுங்க. நமக்கு இன்னொரு சிக்னலும் உண்டு இதில் பக்கத்துலேயே. அடுத்த சிக்னலில் நமக்கு வந்துட்டுருப்போம். பரவாயில்ல, டக்குன்னு திறந்துட்டாங்க. இதுதான் மக்களே நம்மளோட சவுதி அரேபியாவில் இருக்க வாழ்க்கையோட லைஃபுங்கிறது. இப்படி தான் ஓட்டிகிட்ருக்கோம். டெய்லி காலையில் வர்றது, ஒர்க்கு முடிக்கிறது, சாயங்காலம் போகிறது. ஓகே நண்பர்களே, நம்ம இனி அடுத்த வீடியோவில் நல்லா டீட்டெயிலாகிட்டு சின்ன சின்ன வீடியோ ஆகிட்டு நம்ம என்னென்ன ஒர்க்கு நடக்குங்கிறத நம்ம கண்டினியூவாகிட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே நண்பர்களே, நமக்கு என்ன கொஞ்சம் வழி இருக்குது நமக்கு ரொம்ப போகிறதுக்கு. அருமையான வழி. நம்ம ஊர்லெல்லாம் எப்படி போயாச்சுன்னா ஏதாவது வண்டி இடிச்சிட்டு தான் கிடக்கும். 3 லைன் கொடுத்துருக்காங்க, 1 வே தான், 120 கிலோமீட்டர் ஸ்பீடு. ரெண்டு சைடாக மரம்லாம் வச்சு விட்ருக்காங்க, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. 2 சைடு ரோடுக்கு 2 சைடும் மரம். அப்படி நம்ம ஊரில் இருக்கிறது போலே இருக்குது. இந்த 2 சைடும் மரங்களும் அப்படி வண்டி போக நேரம் அப்படி பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம இனி ரூமுக்கு பக்கத்துக்கு வந்துட்டோம். ஒரு டேனிங் கழிஞ்சாச்சுன்னா நம்ம கேம்ப் வந்துடும்.
ஒரு டேனிங்கில் ஒரு டேனிங் ஒரு சிக்னல் வரும். சிக்னல் கழிஞ்சாச்சுன்னா நம்ம கேம்பு தான். இப்படி கொடுத்துருக்காங்க மக்களை பாருங்கள். ரோடெல்லாம் அருமையாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஒரு சிக்னல் மட்டும்தான் இருக்குது. நமக்கு சிக்னல் முடிஞ்சாச்சுன்னா நம்ம கேம்ப் வந்துடும். ஓகே நண்பர்களே, இவ்வளோ தூரம் நம்ம வீடியோவை பார்த்து ரசித்ததற்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க. நம்ம இனி உள்ள இன்ட்ரெஸ்டாட்டு இனி சின்ன வீடியோவாட்டு நம்ம குயிக்காட்டு உள்ள வீடியோ நம்ம போடுவோம். இது நம்ம நண்பர்கள் எல்லோரும் கேட்டதுக்காக நம்ம இப்படி போட்டிருக்கோம். இனி உள்ள வீடியோ நம்ம 2 மினிட் 3 மினிட் ஏதாவது ஒர்க் ரிலேட்டட்ஸ் ஆட்டு ஏதாவது நம்ம அந்த ஒர்க்கை பற்றியும் அந்த இடத்த பற்றி உள்ள நம்ம டீட்டெயில் ஆட்டு போடுவோம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏரியா வந்துடுச்சு. நம்ம கேம்பு அந்த டேனிங் முடிஞ்சாச்சுன்னா நம்ம கேம்ப். ஓகே, பாய் நண்பர்களே. வணக்கம், நன்றி, வணக்கம்.